இந்த வேளையிலும் கர்த்தாவே எங்களை தாழ்த்துறோம். உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும். உம்முடைய நல்ல ஆவி செம்மையான வழியிலே எங்களை நடத்துவாராக. வலது இடது சாயாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். சத்தம் கேட்டு சித்தம் செய்ய உதவி செய்யும். ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பத்தையும் சபையும் நடத்தும்படியாகும் சமூகத்தில் மன்றாடுகிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் கர்த்தாவே இந்த ஆராதனையை முற்றிலும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உம்மை தொழுது கொள்ள கிருபை செய்யும். ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு இருந்தும் உம்முடைய பிரசனத்தால் நிரப்போம். ஒவ்வொரு பகுதியும் ஆவியானவர் ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். வருகிற உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் தடைகளை அகற்றி கொண்டு வார். அப்பா, நாங்கள் ஒருமித்து நாமத்தை உயர்த்த கிருபை செய்யும். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து அனுப்பும். வந்தவர்கள் ஒருவராது வெறுமனை போகக்கூடாது. ஆண்டவரே, ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பி இந்த இடத்திலிருந்து ஒரு புதிய கிருபைகளை, புதிய பலனை, புதிய அபிஷேகத்தை கொடுத்து இந்த வார்த்தையின் வல்லமையினால் நிரம்பி சத்தியத்தை அறிந்தவர்களாக விடுதலையோடு செல்ல கிருபை செய்யும். நடத்தும் தகப்பனை முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடக்கம் முதல் முடிவு இருந்தும் நீர் பொறுப்படுத்த நடத்தும். நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். ஆவியானவர் முற்றிலும் ஆண்டவரே தொடக்கத்தை முதல் முடிவு வரையிலும் நீர் அசைவாடி நடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். தாழ்த்தூரும் கீழ்ப்படுகிறோம் தகப்பனை. துதிகான மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆத்தும நேசரா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லோரும் விளம்பி நின்று பாடல் புஸ்தகத்திலே 162வது பாடல் 162வது பாடல் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. இந்த பாடலை மகிழ்ச்சியோடு நாம் பாடும். மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. தேவன் நம்மை வந்தடைய செய்தார், நம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், நம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி நடமாடும் கொள்ளை நோயை கண்டோ, அங்கிலே இருளிலே என்றோ. நடமாடும் கொள்ளை நோயை கண்டோ, பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிக்கும் பயந்தில் நெஞ்சை தீருவே. பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிக்கும் பயந்தில் நெஞ்சை தீருவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. தேவனுக்கு நடைக்கலமாவே ஒரு பொல்லாப்பு
வல்ல தேவன் தாவரமாய் நின்று விடுவித்து காத்திடுவார். சர்வ வல்ல தேவன் தாவரமாய் நின்று விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி பாடிடுவோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவேன். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. கரங்களில் தாங்கிடுவார் தூர பாதங்கள் என்றும் இடராமல். கரங்களில் தாங்கிடுவார் தூர ஒரு பாதை எங்கூடத்தை அருகாமல் காத்திடுவார். ஒரு பாதை எங்கூடத்தை அருகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. தேவன் கூப்பிடும் வேளையிலெல்லாம் நம்மை தப்புவிக்க ஆத்திரமாய் வருகிற தேவன். நாம் கூப்பிட்ட உடனே நமக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் நம் தேவாதி தேவன். அவர் சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம், அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவரை துதித்து மகிமைப்படுத்தி பாடி அவர் தேவ சமூகத்திலே மகிழ்ச்சியோடு அவரை ஆராதிக்க நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய மன விருப்பங்கள் நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் அருமையில் வைத்து விடுவோம். அவர் எல்லாவற்றிற்கும் பதில் கொடுத்து அனுப்புகிற தேவன் தான் நம் தேவன். நம்மை வெறுமையாக அனுப்புகிற தேவன் அல்ல, அவர் நம்மை நிரம்பி வெளியே செய்கிற தேவன். ஆகவே அவர் நம்மை இந்த ஆராதனையிலே அவர் நம்மை விடுவித்து பாதுகாத்து எல்லா கட்டுகளையும் அறுத்து எல்லா சிறையிருப்பிலிருந்து நம்மை விடுவித்து தேவன் மகிழ்ச்சியோடு இந்த ஆராதனையிலே நிறைவோடு நம்மை நடத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாடல் புஸ்தகத்திலே 301வது பாடல் 301வது பாடல். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி என்ற பாடலை பாடுவோம். 301. உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை என்னை போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை என்னை போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் புரியாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை,
குறையாமல் காத்திடும் நல்லவரை. மழையும் இல்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கிய பாதையில் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கிய பாதையில் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆகினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆகினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை என்னை போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை என்னை போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. ஆமென். ஆம். இந்த மாதத்தின் இறுதி வரை தேவன் நம்மை பாதுகாத்து பராமரித்து தப்புவித்து விடுவித்து அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து கொடுத்து எந்த வாதையும் எந்த பலவீனமும் நம்மை மேற்கொள்ளாதபடி தேவன் கிருபையாக பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார் சகோதரே சகோதரி. அதனால தேவ சமூகத்திலே நாம் நன்றி சொல்லி அவரை துதித்து பாடி ஆராதிக்க வேண்டும். நன்றி பலிகளை ஏறெடுக்க வேண்டும், துதி பலிகளை ஏறெடுக்க வேண்டும். அவர் சமூகத்தில் அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் எண்ணி எண்ணி துதிக்க வேண்டும். அது நிறைய அற்புதங்களையும் அதிசயமாகவும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய ஜீவனை பாதுகாத்து வந்திருக்கிறார். இம்மட்டும் அவர் நம்மை நடத்தி வந்த நடத்துதலை எண்ணி எண்ணி பார்ப்போமானால் கடந்து வந்த பாதைகளை, கடந்து வந்த காலங்களை, கடந்து வந்த வருடங்களெல்லாம் எண்ணி எண்ணி பார்ப்போமானால்
தேவன் நம்மை எப்படியெல்லாம் ஆச்சரியமாக அதிசயமாக வழிநடத்தி வந்திருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்து தேவ சமூகத்திலே நாம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. துதிபலிகளை ஏறெடுக்க வேண்டும். அவர் நமக்கு செய்த உபகாரங்களை, அவர் நம்ம கொடுத்த சொல்லி முடியாத ஈவுகளை எண்ணி எண்ணி அவர் சமூகத்திலே துதித்து பாடி ஆராதிப்போம். தேவன் அவர் நம்முடைய வார்த்தையினாலே நமக்கு சொன்னதையெல்லாம் அவர் கரத்தினாலே நமக்கு நிறைவேற்றி முடித்திருக்கிறார். தேவன் சொன்னதுதான். அவர் வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்று இருக்கிறது. அவர் வார்த்தையை சொல்லி ஒவ்வொரு வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆகவே அவருடைய வசனம் சமலமும் சத்தியம். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை சகோதரனே சகோதரி. ஆகவே இந்த வார்த்தையை கொண்டு நாம் காத்துக்கொள்வோம். இந்த வசனம் நம்மளை உயிர்ப்பிக்கட்டும், இந்த வசனம் நம்மை நடத்தட்டும், இந்த வசனம் நம்மளை பாதுகாக்கட்டும், இந்த வசனம் நம்மை தப்புவிக்கட்டும். இந்த வசனம் நம்மோடு இருந்து கிரியைகளை நடப்பித்து தேவனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தட்டும். இந்த நாட்களில் அப்படியாக தேவ சமூகத்திலே நாம் விழுந்து கிடந்து ஆராதிப்போம், துதிப்போம், ஜெபிப்போம். அதிகமாக ஜெப நேரத்தை அதிகமாக்குவோம். அதிகமாக தேவ சமூகத்திலே காத்திருப்போம். காத்திருப்பவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல் செட்டை எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த நாட்களிலே பலன் அடைய வேண்டுமா, பலனை பெற வேண்டுமா, தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து காத்திருந்து பாருங்கள். தேவன் நம்மளை பலப்படுத்துவார், தேவன் நம்மளை தைரியப்படுத்துவார், தேவன் தம் தேவைகளை எல்லாம் சந்திப்பார், நம்மை கைவிடவே மாட்டார். தேவன் நம்மோடு இருந்து கிரிகளை நடப்பிப்பார். அவர் வார்த்தையில் வல்லமை உள்ளவர். அவர் சொன்னதுதான். ஆகவே இந்த நாட்களிலே நாம் அதிகமாக தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். நம்மை தேவ சமூகத்திலே முற்றிலும் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார், கர்த்தர் நம்மை பராமரிப்பார், கர்த்தர் நம்மை எல்லா இக்கட்டுகளுக்கும் நெருக்கங்களுக்கும் இடுக்கண்களுக்கும் விலக்கி விடுவித்து பாதுகாப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லோரும் முழங்காலில் நின்று பாடல் புஸ்தகத்திலே 244வது பாடல், 244வது பாடல். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் அணைத்துக் கொண்டீரே, சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. கண்ணீர் கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா,
சென்றீரே. நான் தடுமாறும் வேளையில் எல்லாம் ஒரு தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கேடு என்ன தருவேனா, இதற்கேடு என்ன தருவேனா, இதற்கேடு என்ன தருவேனா, இதற்கேடு என்ன தருவேனா. பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உம் உள்ளத்துக்குள் என்னை நடந்தீரே. இதற்கீடு என்ன தருவேனா, உம் உள்ளத்துக்குள் என்னை நடந்தீரே. இதற்கீடு என்ன தருவேனா. எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன், எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சோர்ந்து போகும் நேரங்களில் எல்லாம் மார்போடு நம்மை அணைத்துக் கொண்ட தேவன் நம் கண்ணீரை அவருடைய கணக்கில் வைத்திருக்கிறார். சகோதரனே சகோதரியே, நமக்கு ஆறுதல் நமக்கு தந்த தேவன் நம் தேவாதி தேவன் தான். கண்ணீரை துடைத்த தேவன் நம் தேவன். அவர் கண்ணீரெல்லாம் அவருடைய துருத்தியிலே வைத்திருக்கிறார். ஆகவே நம் கண்ணீர் ஒரு நாள் வீண் போகாது. சகோதரனே சகோதரியே, நாம் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு நிச்சயமாக உடனடியாக பதில் கிடைக்கும். தேவ சமூகத்திலே நாம் சோர்ந்து போக வேண்டாம், விளைக்கரித்து போக வேண்டாம். அதிகமாக நாம் ஜெப நேரத்தை அதிகமாக்கி தேவன் நம்மை எந்தெந்த காரியங்களிலே நம்முடைய காரியங்கள் நடைபெறாமல் தடைபட்டு கொண்டு இருக்கிறதோ அதற்கு எல்லாவற்றிலும் நாம் சோர்ந்து போகாமல் விழித்திருந்து காத்திருந்து அதிகமாக ஜெபித்து ஒரு சமூகத்திலே வெற்றியை பெற்றுக்கொள்ளுவோம், ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுவோம். அந்த தேவாதி தேவன் நம் நடுவே அசைவாண்டி கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. எனக்கு தந்தீரே. எத்தனை பாசம் என்னே, எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா.
வேளையெல்லாம் தகப்பன் போல நம்மை சுமந்து சென்ற தேவன். நாம் தடுமாறி என்ன செய்வோம், அடுத்து நம்ம நிலைமை என்ன, நாம் இதை எப்படி சமாளிப்போம் என்று தடுமாறின சூழ்நிலைகளெல்லாம் நம் தேவாதி தேவன் தகப்பன் போல நம்மளை சுமந்து கொண்டு சென்று அந்த தடுமாற்றத்தில் இருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து, மகனே திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நம்மை ஆற்றி தேற்றி நம்மை வழிநடத்துகிற தேவன் தான் நம் தேவன். நம் தேவாதி தேவன் இயேசு மகாராஜா. அப்பேற்பட்ட மகிமையுள்ள தெய்வம் நம்மோடு இருக்கும் போது நாம் ஏன் கலங்க வேண்டும், நாம் ஏன் திகைக்க வேண்டும்? சகோதரி, ஒன்றை குறித்தும் கலங்க வேண்டாம். தேவன் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் பாரத்தை வைத்து விடுவோம், அவர் மேல் நம் பாரத்தை எல்லாம் வைத்து விடுவோம், நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுவோம். அவர் நம்மளை விசாரிக்கிற தேவன், நம் கண்ணீரை துடைக்கிற தேவன், நம்முடைய எல்லா காரியங்களிலும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை நடத்துகிற தேவன், நம்முடைய வழிகளிலெல்லாம் பாதைகளெல்லாம் செவைப்படுத்துகிற தேவன். அவர் இருளை வெளிச்சமாக்குற தேவன், சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கிற தேவன், துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் நம் தேவன். ஆகவே அவர் சமூகத்திலே நாம் மன மகிழ்ச்சியோடு காணப்படுவோம். இப்பொழுதும் தேவ சமூகத்திலே நாம் முகப்புற விழுந்து பணிந்து குனிந்து அவரை தொழுது கொள்வோம். எங்களை தாழ் தூரம் ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லை தகப்பனே, குப்பைகள் தூசிகளப்பா, இந்த சமூகத்தில் நிற்க தகுதியற்றவர்களப்பா. ஏசப்பா, எங்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில எங்களுக்கு இறங்குங்கப்பா. ஆண்டவரே, உடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்திருக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த சரீரமான சபையில் வந்து ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்முடைய சத்தியத்தை கேட்க இந்த நாளிலும் கூட்டி சேர்த்தீரே, உமக்கு தோத்திரப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொன்னீரப்பா. உம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகுமே. தகப்பனே, நீர் எங்களை நடத்துங்க, ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாடல்களை பொறுப்படுத்தீரே, உமக்கு தோத்திரம் தொடர்ந்து நடத்துங்க தகப்பனே. துதிகான மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆத்தும நேசராம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லோரும் எழும்பி நின்று சங்கீதம் வாசிப்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 72ஆம் சங்கீதம். 72ஆம் சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள், அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவரை இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அவர் பிழைத்திருப்பார். சேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும். எந்நாளும் சோதரிக்கப்படுவார். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்னென்றைக்கும் சோத்திரம் உண்டாவதாக.
பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது. ஆமேன். உட்காருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இறுதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே பங்கு பெற தேவன் நம்ம எல்லோரும் சுகபலனோடு பாதுகாப்போடு அவருடைய சரீரமான சபையிலே அங்கமாயிருந்த ஆராதிக்க நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்திலே காணப்படுவோம். வருகிற 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வாக்குத்தத்த ஆராதனை இந்த இடத்துல 6 மணிக்கு நடைபெறும். இதில் பங்கு பெற நீங்கள் எல்லோரும் உற்சாகமாக பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் தேவனுடைய மாதத்துக்குரிய வாக்குத்தத்த செய்தி இங்கே கொடுக்கப்படும். கர்த்தருடைய நாம மகிமைக்கு எதுவாக அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டங்களில் ஒரு சில பேர் தான் பங்கு பெற்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சபையில் உள்ள பிள்ளைகள் அநேகர் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அடுத்தபடியாக நம்முடைய வாலிபர் கூட்டம் தஞ்சையிலே வருகிற மாதம் 11, 12 அக்டோபர் மாதத்திலே பரிசுத்த பர்வதத்திலே நடைபெறுகிறது. அந்த 2 நாட்களும் வாலிபர் முகாம், வாலிபர் கூட்டம் நம்முடைய ஐக்கியத்தின் மூலமாக தஞ்சையிலே எல்லா கிளைச்சபைகளிலிருந்தும் வாலிபர்கள், வாலிப பெண்கள், ஆண் பெண்கள் கூடி அங்கே இந்த கூட்டத்தை அவர்களுக்காக இந்த விசேஷித்த செய்திகள் நம்முடைய அப்போஸ்தலர் பாஸ்டர் ஆசீர்வாதம் அவர்கள் தேவ செய்தி கொடுப்பார்கள். இன்னும் கிளை ஊழியர்களும் செய்தியை கொடுப்பார்கள். இந்த கூட்டங்களிலே நீங்கள் எல்லோரும் வாலிப பிள்ளைகள், நம்ம சபையில் உள்ள பிள்ளைகள் தவறாது பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேற்றைய தினம் கர்த்தருடைய கிருபையினாலே சகோதரி மகேஸ்வரி நர்ஸ் அவர்கள் வீட்டிலே அந்த ஜெபக்கூட்டம் நடந்தது. அவர்கள் வெகு நாளாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள், என் வீட்டில் ஜெபக்கூட்டம் நடத்தணும் என்று. ஆகவே நேற்றைய தினம் அவர்கள் வீட்டிலே போய் ஒரு சில பேராக கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கிருந்து நாங்கள் சென்று அந்த வீட்டிலே ஜெபத்தை நடத்தினோம், துதித்தோம், பாடினோம், தேவனுடைய வார்த்தையை கொடுத்தோம். அந்த வீட்டிற்காக, பிரச்சனைகளுக்காக, அவருடைய தேவைகளுக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபித்து வந்தோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படியாக நம்ம சபையில அநேக வீடுகளிலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்த மாலை வேளையிலே ஒவ்வொரு வீடுகளிலும் ஜெபக்கூட்டம் நடத்த உங்களுக்கு சித்தமானால், நீங்கள் அழைப்பு கொடுத்தீர்களானால் நாங்கள் வந்து நடத்த சித்தமாயிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மற்றும் இந்த நாட்களிலே நாம் ஜெபத்தோடு தேவ சமூகத்திலே காணப்படுவோம். தேவனுடைய வார்த்தைக்காக, தேவனுடைய சத்தத்தை கேட்க இந்த நாளிலும் பயத்தோடு நடுக்கத்தோடு தேவ சமூகத்திலே காணப்படுவோம். தேவன் நமக்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்து இந்த இடத்திலிருந்து ஆற்றி தேற்றி நம் கண்ணீரை துடைத்து இந்த இடத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையோடு மகிழ்ச்சியோடு நம்மை அனுப்புவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஊழியங்களுக்காக, சபையின் காரியங்களுக்காக, தேவைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் செவ்வாய்க்கிழமை தஞ்சாவூர் செல்ல வேண்டியிருக்கிறது. அந்த காரியங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிரப்பிவிடும்படியாக, தேவன் நடத்தும்படியாக, வருகிற பிள்ளைகள் எல்லோரும் பாதுகாப்பாக சென்று வரும்படியாக, தேவன் எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாருக்கும் தேவனுடைய நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறோம். எல்லாரையும் சோத்தரித்து வரவேற்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 24:60 படி நாம் ஒவ்வொருவரையும் கோடா கோடி தேவன் நிரப்புவாராக. ஆமென், ஆமென். ஐயா சொன்னது போல, நீங்கள் ஜெபக்கூட்டத்துக்கு நீங்கள் அழைப்பீர்கள் என்றால் உங்கள் வீடுகளிலே, தூத்துக்குடியில் ஐயாவும் தூத்துக்குடியில் உள்ள சக விசுவாசிகளும் இணைந்து ஜெபக்கூட்டம் நடத்த வருவார்கள். உங்கள் வீடுகளிலே வந்து பங்கு பெற்று பாடி ஜெபிச்சு கர்த்தருடைய வசனத்தை கொடுத்து ஐயாவும் ஜனங்களும் வந்து ஆசீர்வதிப்பாங்க. தவறாமல் நீங்கள் அழையுங்கள். கடந்த நாட்களிலே ஜோதிமணி அம்மாவுடைய ரிட்டையர்டு ஃபங்க்ஷன் நடந்தது. நாங்கள் போய் பாடி ஒரு ஜெபம் ஏறெடுத்து விட்டு வந்தோம்.
கடந்த நாட்களில் மகேஸ்வரி அம்மாவினுடைய வீட்டில் ஜெபம் கூட்டம் நடந்தது. ஐயாவும் சக சப விசுவாசிகளும் சென்று நடத்தி அந்த வீட்டை ஆசீர்வதித்து விட்டு வந்தார்கள். அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, வருகிற செவ்வாய்க்கிழமை வாக்குத்தத்த ஆராதனை 6 to 7 விசேஷித்த செய்தியை நம்முடைய தூத்துக்குடி தலைமை போதகர் மாசிலாமணி ஐயா அவர்கள் கொடுக்கிறாங்க. எல்லாரும் தவறாமல் பங்கு வரும்படி அன்போடு கேட்கிறோம். அதை தொடர்ந்து தஞ்சை பிரயாணத்துக்காக ஜெபியுங்கள். வருகிறவர்கள் தவறாமல் பெயர் கொடுங்கள். வாலிபர் முகாம் 11, 12 அந்த 2 நாள் கூட்டத்திற்கு தவறாமல் ஐயாவோடு பங்கு பெறும். அக்கின்றத உபவாச கூட்டம் பொங்கல் நாட்களிலே திங்கள், செவ்வாய், புதன் 13, 14, 15 அந்த 3 நாள் கூட்டத்திலும் தவறாமல் ஐயாவோடு பங்கு பெறுங்க. சபைக்கு தொடர்ந்து வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. இந்த நாளிலும் கூட ஐயா மூலமாக தேவன் கொடுத்த திருவசனம் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் பக்கம் 1094 பழைய ஏற்பாடு. சகரியா 4 6வது வசனம். அப்பொழுது அவர் சகரியா 4, 6 1094. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் கூட நமக்கு தேவன் கொடுக்கிற செய்தி, நம்ம வாழ்க்கையில எல்லாம் ஆகும். நம்மளால் அல்ல, நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். நம்மளை மேன்மைப்படுத்த ஆவியினால் ஆகும். நம்மளை சுகமாக்க அவருடைய ஆவியினால் ஆகும். நம்மளை உயர்த்த அவருடைய ஆவியினால் ஆகும். நம்மளை கட்டவிழ்க்க அவருடைய ஆவியினால் ஆகும். எல்லாம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். இதுதான் தூத்துக்குடிக்கு தேவன் எனக்கும் உங்களுக்கும் ஐயா மூலமாய் கொடுத்த வசனம். எல்லாம் ஆகும். தேவனுடைய ஆவியினால் எல்லாமே ஆகும். நம்முடைய குடும்பத்தில் இன்பம் ஆவியினால் ஆகும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுப்பதற்குரிய காரியம் அவருடைய ஆவியினால் ஆகும். நமக்கு ப்ரமோஷன் தடையாக இருக்கிற காரியங்கள் மாறி ப்ரமோஷன் அவருடைய ஆவியினால் ஆகும். குழந்தை பாக்கியம் அவருடைய ஆவியினால் ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அவருடைய ஆவியினாலே நமக்கு எல்லாம் ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 51வது சங்கீதம். சங்கீதம் 51வது சங்கீதம், அதுல 10வது வசனம். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். நல்ல கவனிங்க. ஆவியானவர் ஒருவர் தான். அந்த ஆவியை குறித்து நிறைய வித்தியாசமாக எழுதப்பட்டிருக்கிறது. நிலைவரமான ஆவி, பரிசுத்த ஆவி, உற்சாகத்தின் ஆவி, கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, இப்படி நிறைய விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதுல தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். சங்கீதம் 51:10.
நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆவியானவர் ஒருவர், ஆனால் வித்தியாசமான முறையிலே அவர் வெளிப்படுகிறார். இங்கே 10வது வசனம் நிலைவரமான ஆவி. ஆவியானவர் ஒருவர் தான். அந்த ஆவியை குறித்து சங்கீதம் 51:10 நிலைவரமான ஆவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியானவர் மூலமாக நமக்கு எல்லாம் ஆக சுத்தமான இருதயம் நமக்கு வேணும். சங்கீதம் 51:10 சுத்த இருதயம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது தேவனுடைய ஆவியினாலே நமக்கு எல்லாம் ஆகும். அதே சங்கீதம் 51வது சங்கீதம் 11வது வசனம், உமது சமூகத்தை விட்டு, உமது சபை என்ற சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். தொடர்ந்து சகரியா 4:6 அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, ஆவியினாலே எல்லாம் ஆவதற்கு அவருடைய சமூகத்தை முக்கியத்துவப்படுத்தணும். சமூகம் என்றால் தேவனுடைய ஆலயம். ஆலயம் என்ற சமூகத்தை முக்கியத்துவப்படுத்தும் பொழுது அவருடைய ஆவியினால், நிலைவரமான ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் நமக்கு எல்லாம் ஆகும். நம்மளை மேன்மைப்படுத்த அவரால் ஆகும், நம்மை உயர்த்த அவரால் ஆகும், நமக்கு நல்வாழ்வு தர அவரால் ஆகும், சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க அவரால் ஆகும். ஆவியினால், நிலைவரமான ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் ஆகும். அதற்கு நாம் சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து அவருடைய சமூகத்தை, ஆலயம் என்ற சமூகத்தை தேடி ஓடி வந்து அவரை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள, அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க நம்மளை முற்றிலும் அவருடைய சமூகத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது ஆவியினால், சகரியா 4:6 அவருடைய ஆவியினால், நிலைவரமான ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் நமக்கு எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். அவருடைய ஆவியினால், ஆவியினால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே ஆகும். தொடர்ந்து அவருடைய ஆவியினால் நமக்கு எல்லாம் ஆகும் என்ற அந்த அனுபவம் சகரியா 4:6 உள்ள அந்த சாரம்சம் நிறைவேற சங்கீதம் 51:12 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமா, ஆவியானவர் ஒருவர் தான். நிலைவரமான ஆவி, பரிசுத்த ஆவி, உற்சாக ஆவி, கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, ஆமா, புத்தியை கொடுக்கிற ஆவி, ஆலோசனையை கொடுக்கிற ஆவி, ஞானத்தின் ஆவி. இப்படி ஆவியானவர் ஒருவர் தான். வித்தியாசமாக அவர் கிரியை செய்கிறார். இங்கே அருமையானவர்களே, நிலைவரமான ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, உற்சாகமான ஆவி என்று. எல்லாம் ஆவியானவர் ஒருவர் தான். இந்த ஆவியானவர் மூலமாக நமக்கு எல்லாம் ஆக சங்கீதம் 51:12 ரட்சணியத்தின் சந்தோஷத்தை நாம் இழந்து போகக்கூடாது. ரட்சிப்பினால் உண்டான சந்தோஷம், பணத்தினால் உண்டான சந்தோஷம் அல்ல, வேசித்தனத்தினால் உண்டான சந்தோஷம் அல்ல, ஆமா, குடி போதையினால் உண்டான சந்தோஷம் அல்ல, சினிமா சீரியல் சின்ன திரை பெரிய திரையில் உள்ள சந்தோஷம் அல்ல, நெட் கனெக்ஷன் பண்ணி ஏதோ ஒரு ஆப்ஷனுக்குள்ள போய் அதுல மணிக்கொரு தர நம்மளை ஒப்பு கொடுத்து அதனால் உண்டான மாம்சீக சந்தோஷம் அல்ல. ரட்சணியத்தின் சந்தோஷத்தின் மூலமாய், ரட்சணியத்தின் சந்தோஷத்துக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது ஆவியானவரால் எல்லாம் ஆகும். ஆவியானவரால் நமக்கு எல்லாம் ஆக அருமையானவர்களே, சுத்த இருதயத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய சமூகத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, தேவ ஆவியினால் நமக்கு எல்லாம் ஆக ரட்சணியத்தின் சந்தோஷத்துக்கு இடம் கொடுக்கணும். இந்த அனுபவத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது ஆவியானவர் மூலமாய் நமக்கு எல்லாம் ஆகும். கரங்களை உயர்த்தலாமா? எல்லாமே உங்களுக்கு ஆகும், எல்லாம் உங்களுக்கு ஆகும். நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. எல்லாம் உங்களுக்கு ஆகும், எல்லாம் உங்களுக்கு ஆகும்,
எல்லாமே உங்களுக்கு ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் இப்பொழுது நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் நிலைவரமான ஆவி, நிலைவரமான ஆவி, நிலைவரமான ஆவி, உற்சாகத்தின் ஆவி, பரிசுத்த ஆவி. ஆவியானவர் ஒருவர் தான், அவர் அசைவாடுகிறார். இந்த ஆவியானவர் நம்மிலே வந்து வெளிப்பட்டு இந்த ஆவியானவர் மூலமாக நமக்கு எல்லாம் ஆக இரட்சணியத்தின் சந்தோஷத்துக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்துக்கு இடம் கொடுக்க வேண்டும். சுத்த இருதயத்துக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். இப்படி இந்த அனுபவத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார். ஆவியானவர் நம்மிலே வந்து இறங்குகிறார். இறங்கி இந்த ஆவியின் மூலமாய் நமக்கு எல்லாவற்றையும் ஆகும் என்கிற அனுபவத்துக்குள் நம்மளை நடத்துகிறார், நடத்துகிறார், நடத்துகிறார். கரங்களை உயர்த்தலாமா? ஒரு பெரிய விடுதலை இப்பொழுது இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. ஆவியானவரே, 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 என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை நிரப்பும். ஆவியினால் எல்லாம் ஆகும், ஆவியினால் எல்லாம் ஆகும், ஆவியினால் எல்லாம் ஆகும். ஆவியானவரால் எல்லாமே நமக்கு ஆகும். தேவ ஆவியானவர் நம்மத்திலே இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறார், இறங்கி கொண்டிருக்கிறார், இறங்கி கொண்டிருக்கிறார். இந்த ஆவியானவர் மூலமாய் இனி நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் ஆகும். இரண்டாவதாக 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம். ஒன்று நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஐஸ்வரியமும் கனமும், ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது, உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே, உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும், எவரையும் மேன்மைப்படுத்தவும், பலப்படுத்தவும், பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். உம்முடைய கரத்தினால் ஆகும். முதலாவது ஆவியினால் ஆகும், இரண்டாவது கரத்தினால், இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்தினால், கரத்தினால் ஆகும். நம்மளை மேன்மைப்படுத்த, நம்மை பலப்படுத்த, நம்மை சுகமாக்க, நம்மளை விடுதலையோடு கூட நடத்த, ஆம், அவருடைய கரத்து. முதலாவது அவருடைய ஆவியினால் ஆகும், இரண்டாவது அவருடைய கரத்தினால் ஆகும். இரண்டாவது அவருடைய கரத்துக்கு நம்மளை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? அதே 1 நாளாகமம் 29:12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். ஐஸ்வரியமும் கனமும், ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது, உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. அவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? சத்துவம் நிறைந்த கரம். ஆண்டவரே, உம்முடைய சத்துவம் நிறைந்த கரத்தை கொண்டு எனக்கு எல்லாவற்றையும் ஆக பண்ணும் என்று நாம் முற்றிலும் அன்றாடுவோம். ஆண்டவருடைய கரம் சத்துவம் நிறைந்த கரம். அடுத்து ஆண்டவருடைய கரம், அந்த 1 நாளாகமம் 29:12 உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. ஆண்டவருடைய கரம் சத்துவம் நிறைந்த கரம். அடுத்து ஆண்டவருடைய கரம் வல்லமை நிறைந்த கரம். இந்த சத்துவம் நிறைந்த கரத்தை கொண்டு, வல்லமை நிறைந்த கரத்தை கொண்டு எல்லாம் ஆகும் என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. உம்முடைய கரத்தினால் எல்லாம் ஆகும். நம்மளை மேன்மைப்படுத்த, நம்மளை உயர்த்த, நமக்கு ஜெயத்தை கொடுக்க, நம்மளை ஆசீர்வதிக்க, நம்மளை விடுதலையாக்க அவருடைய கரத்தினால் எல்லாம் ஆகும். அவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? அவருடைய கரம் சத்துவம் நிறைந்த கரம். அவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? அவருடைய கரம் வல்லமை, 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 வல்லமை நிறைந்த கரம். தொடர்ந்து இன்னொரு வசனத்தை பாருங்க. அவருடைய கரம், எஸ்ராவின் புஸ்தகம், எஸ்ராவின் புஸ்தகம்
8ஆம் அதிகாரம் 18வது. எஸ்ரா 8ஆம் அதிகாரம் அதுல 18வது வசனம். அவர்கள் எங்கள் மேல் இருந்த எங்கள் தேவனுடைய அவர்கள் எங்கள் மேலிருக்கிற எங்கள் தேவனுடைய தயையுள்ள கரத்தின்படியே தயவுள்ள கரத்தின்படியே. போதும், நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய கரம் சத்துவம் நிறைந்த கரம், ஆண்டவருடைய கரம் பலமுள்ள கரம். அடுத்து இங்கே எஸ்ரா 8:18 பார்க்கிறோம், ஆண்டவருடைய கரம் தயவுள்ள கரம். இந்த கரத்தினால் நமக்கு இப்படிப்பட்ட அவருடைய கரத்தினால் எல்லாம் நமக்கு ஆகும். எல்லாம் மேன்மைப்படுத்த, உயர்த்த, நம்மளை விடுவிக்கிற, நம்மளை சுகமாக்குகிற, நமக்கு வேலை வாய்ப்பை தருக, நம்முடைய கடனை அடைக்க அவருடைய கரத்தினால் எல்லாம் ஆகும். சத்துவம் நிறைந்த, பலம் நிறைந்த, அன்பானவர்கள், வல்லமை நிறைந்த, தயவுள்ள கரம். அந்த கரத்தை கொண்டு நமக்கு எல்லாம் ஆகும். முதலாவது அவருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். இரண்டாவது அவருடைய தயவுள்ள கரம், சத்துவம் நிறைந்த கரம், வல்லமை உள்ள கரத்தினால் எல்லாம் ஆகும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். எல்லாமே உம்முடைய ஆவியினால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகும், ஆகும், ஆகும். இரண்டாவதாக வேதத்தின்படி 1 நாளாகமம் 29:19 உம்முடைய கரத்தினால், இயேசு கிறிஸ்துவே உம்முடைய கரத்தினால், சத்துவம் நிறைந்த கரத்தினால், சோத்திரம், பலப்படுத்துகிற கரத்தினால், சத்துவம் வல்லமையுள்ள கரத்தினால், தயவுள்ள கரத்தினால், தழும்புகள் நிறைந்த உம்முடைய கரத்தினால் எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். மூணாவதாக அருமையானவர்களை, நம்முடைய வாழ்க்கையில எதை கொண்டு எல்லாம் ஆகும், எல்லாம் நமக்கு எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவதற்கு யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், யோபு 22 அதுல 17வது. யோபு 22ஆம் அதிகாரம் அதுல 17வது வசனம். தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையால் நிரப்பி இருந்தாலும் அவர்கள் அவரை நோக்கி எங்களை விட்டு விலகும் சர்வ வல்லவராலே எங்களுக்கு என்ன ஆகும் என்றார்கள். நல்ல கவனிங்க. இன்னைக்கு பாருங்க, பேர் கிறிஸ்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மூணாவது யாரால் எல்லாம் ஆகும்? நம்முடைய சர்வ வல்லவர். நம்முடைய தேவனுக்கு ஒரு பேர் உண்டு, அவர் ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமை உள்ள தேவன். முதலாவது ஆவியினால் ஆகும், இரண்டாவது அவருடைய கரத்தினால் ஆகும், மூணாவது சர்வ வல்லமை உள்ள தேவனால் நமக்கு எல்லாம் ஆகும். இன்னைக்கு பாருங்க, உலக பிரகாரமான கிறிஸ்தவங்க, பேர் கிறிஸ்தவங்க என்ன சொல்றாங்க? வேதம் சொல்லுகிறது, அவர்களை நன்மையினால் நிரப்பி இருந்தோம், எங்களை விட்டு விலகிரும், சர்வ வல்லவரால் எங்களுக்கு என்ன ஆகும்? இன்னைக்கு உலக பிரகாரமான கிறிஸ்தவங்க இப்படிதான் இருக்காங்க. தேவன் அவர்களை நன்மையினால் நிரப்புகிறார், ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறார், விடுதலையினால் நிரப்புகிறார். நிரப்பின பின்பு எங்களை விட்டு விலகிரும். நல்லா வைக்கிறார் ஆண்டவராகிய சர்வ வல்லமை உள்ள தேவன். எங்களை விட்டு விலகிரும், உம்மால் எல்லாம் ஆகும். நல்லா வச்ச பிறகு குடிக்கிறது, வெறிக்கிறது, தவறான உறவு வச்சுக்கிடுறது, சபைக்கு வர்றது கிடையாது, சபையில நாட்டப்படுறது கிடையாது, தான் இஷ்டப்படி வாழுகிறது. காரணம், ஆரம்ப நிலையை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. எனக்கு அன்பானவர்கள், இந்த வசனத்தை பாருங்க. தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையினால் நிரப்பி இருந்தாலும் அவர்கள் அவரை நோக்கி எங்களை விட்டு விலகிரும். நல்ல நன்மை செய்கிற வரைக்கும் தான் கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன். சர்வ வல்லமை உள்ள தேவனால் எனக்கு எல்லாம் ஆகும்ங்கிறது. நன்மை செஞ்ச பிறகு, ஆசீர்வாதத்தை கொடுத்த பிறகு எங்களை விட்டு விலகிரும், சர்வ வல்லவரால் எங்களுக்கு என்ன ஆகும்? நாம அப்படி உலக பிரகாரமான கிறிஸ்தவனை போல நம்ம சொல்லிவிடக்கூடாது. மூணாவது, நமக்கு யாரால் எல்லாம் ஆகும்? சர்வ வல்லமை உள்ள தேவனால். கரங்களை உயர்த்தலாமா? அல்லேலூயா. வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க.
அதுல 18வது வசனம். ஆகையால் துன்மார்க்கனின் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக. எனக்கு எங்க இருப்பதாக? தூரமாய் இருப்பதாக. நல்ல பேர் கிறிஸ்தவன் யார்? துன்மார்க்கன். இந்த துன்மார்க்கன் என்ன பண்ணுவாங்க? துன்மார்கள் நன்மை வருகிற வரைக்கும் தான் சர்வ வல்லவரால் எல்லாம் ஆகும்பாங்க. நன்மை வந்த பிறகு எங்களை விட்டு தூரமாய் போயிரும். சர்வ வல்லவரால் எங்களுக்கு என்ன ஆகும்? ஒண்ணும் கிடைக்காது. எல்லாம் என் உழைப்புல இருந்து கிடைச்சது. நான் வேலை பார்க்கிறேன், நான் கவர்மெண்ட் வேலை பார்க்கிறேன், நான் பிரைவேட் வேலை பார்க்கிறேன், நான் சொந்தமா இது பண்றேன், நான் தூத்துக்குடியில உயர்ந்திருக்கிறேன். சர்வ வல்லவரால் என்ன ஆகும்? எங்களை விட்டு தூரமாயிரும். நன்மை கிடைச்ச பிறகு அவரை உதறது யாரு? துன்மார்க்கர்கள். அல்லேலூயா. சர்வ வல்லவரால் எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிற கூட்டம் யாரு தெரியுமா? நீதிமான்களின் கூட்டம். கரங்களை உயர்த்தலாமா? சாகும் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில துன்மார்க்க குணலட்சணத்தோடு வாழக்கூடாது. நீதிமான்கள் தான் சொல்லுவாங்க, சர்வ வல்லவரால் எனக்கு எல்லாம் ஆகும். சாகும் வரைக்கும் சந்ததிக்கும் சொல்லிட்டு சாவாங்க. நீ துன்மார்க்கனா இருக்கக்கூடாது, நீதிமானாக வாழணும். அப்பொழுது சர்வ வல்லவரால் நம்முடைய தேவனால் எல்லாம் ஆகும் என்று. இந்த பேர் கிறிஸ்தவா நல்லா வந்த பிறகு, எல்லாம் கிடைச்ச பிறகு அவங்க சொல்லுவாங்க, எங்களை விட்டு விலகிறோம், உம்மால் என்ன ஆகும்? முட்டாள்தனமாய் சொல்லுவார்கள். அவர்கள் யார் தெரியுமா? துன்மார்க்க பேர் கிறிஸ்தவர்கள். நீங்களும் நானும், என் தேவன் சர்வ வல்லவர், அவரால் எல்லாம் ஆகும். யார் சொல்லுவா? நீதிமான்கள். கரங்களை உயர்த்தலாமா? இன்னொரு வசனத்தை பார்த்து முடிச்சு நம்முடைய மாசலமணி தலைமை போதகர் ஐயா அவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். அதே யோபு 22ஆம் அதிகாரம் 15வது வசனம். அக்கிரம மாந்தர் பூர்வத்தில் நடந்த மார்க்கத்தை கவனித்து பார்த்தீரோ? நல்ல கவனிங்க. அடுத்து யார் எங்களை விட்டு விலகிரும்? சர்வ வல்லவரால் எங்களுக்கு என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாதுன்னு யார் சொல்லுவா? அக்கிரம மாந்தர்கள், அக்கிரமக்காரர்கள், பேர் கிறிஸ்தவங்க. அப்ப நீங்களும் நானும் சர்வ வல்லவரால் எனக்கு எல்லாம் ஆகும், அவர்தான் எனக்கு, அவர் இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லை. இதுவரைக்கும் நன்மையினால் நிரப்பி என்னை வழிநடத்தினது சர்வ வல்லவரால் தான், அவரால் தான் எனக்கு எல்லாம் ஆனது. யார் சொல்லுவா? ஒழுங்குள்ளவர்கள். அக்கிரமக்காரர்கள் சொல்ல மாட்டாங்க. அக்கிரமக்காரர்கள் தேவனால் சர்வ வல்லவரால் எல்லாவற்றையும் பெற்றுட்டு அவரை மறுதலிக்கிற கூட்டம். துன்மார்க்கர்களாக வாழாமல் நீதிமான்களாக வாழ வேண்டும். அக்கிரமக்காரர்களாக வாழாமல் ஒழுங்குள்ளவர்களாக வாழ வேண்டும். அப்பொழுது சர்வ வல்லவரால் எனக்கு எல்லாம் ஆகும். எனக்கு வந்த நன்மை அவரால் தான், எனக்கு வந்த ஆசீர்வாதம் அவரால் தான், அவரால் தான் இந்நாள் வரைக்கும் எல்லாம் ஆகி கொண்டிருக்கிறது. ஆமேன், ஆமே. முதலாவது ஆவியினால் எல்லாம் ஆகும். இரண்டாவதாக அவருடைய கரத்தினால் எல்லாம் ஆகும். மூன்றாவது சர்வ வல்லவரால் எனக்கு எல்லாம் ஆகும். வருகிற செவ்வாய்க்கிழமை காலையில நாளை கழிச்சு வாக்குத்தத்த ஆராதனை தவறாமல் எல்லாரும் பங்கு பெறுங்க. அது முடிச்சு தஞ்சையில உள்ள பிரயாணத்துக்கு ஐயா ஆயத்தப்பட்டு கூட்டு போவாங்க. 11-12 வாலிபர் முகாம், எல்லாரும் பங்கு பெறுங்க. ஐயா மூலமாய் கத்திரமை ஆசீர்வதி. ஜனவரி 13, 14, 15 அக்கின்றது உபவாச கூட்டம், பங்கு பெறுங்க. ஆமா, கடந்த நாட்களில் மகேஸ்வரி அம்மா வீட்டில் ஜெப கூட்டம் நடந்தது. ஆமா, அதுபோல நீங்களும் கூப்பிடுங்க. கடந்த நாட்களில் அருமை ஜோதிமணி அம்மா அவங்க ரிட்டையர்டு ஃபங்க்ஷன் நடந்தது. சோத்திரம். ஒரு 15 சேர் வாங்கி தரானாங்க. ஆமா, கொடுத்துட்டாங்களா? ஆமா, தந்துருவாங்க. அவங்க சாக்கு போக்கு என்னென்னலாமோ சொல்றாங்க. சாக்கடை என்னமோ அடைச்சிட்டுன்னு இன்னைக்கு வாங்கி கொடுத்துருங்க. ஆமா, இல்லைன்னா அவன் மகா வாங்கி கொடுப்பாப்புல. அப்பா அம்மா வாங்கி கொடுக்கலன்னா பிள்ளைகள் வாங்கி கொடுக்கும். எல்லாரும் அப்படி எழுந்து நில்லுங்க. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும்.
ஐயா நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே உம்மாலே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலே நான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும் உம்மாலே நான் எல்லாமாகும் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையுள்ள எங்கள் தேவாதி தேவனே மகாராஜா, நன்மையான இந்த பரிசுத்த மன மகிழ்ச்சி நாளிலே அப்பா இந்த ஆலயத்தில் வந்து இந்த மாத இறுதி ஆராதனையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் பங்கு பெற எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சுகபலன் கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து நீர் அழைத்து வந்த கிருபைக்காக உமக்கு தோதரம் ஆண்டவரே. பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வர தடைப்பட்ட மக்களை வருகிற வாரங்களை அழைத்து வாரும் தகப்பனே. இந்த நாளிலே கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே உம்மால் ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்கிற விசுவாசத்தோடு நாங்கள் இருந்து கடந்து செல்ல கிருபை செய்யும் அப்பா. எல்லாம் உம்மால் ஆகும். ஒன்றுமே உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால மனிதனால் கூடாத காரியம் தேவனால் கூடும். ஆகவே எல்லாம் உம்மால் ஆகும் என்கிற விசுவாசத்தோடு நாம் இந்த இடத்திலிருந்து கடந்து செல்வோம். என் தேவனால் எல்லாம் ஆகும். என் தேவன் எனக்கு யாவையும் செய்து முடிப்பார். எல்லாவற்றிலும் அவர் மேல் வைத்துவிட்டு நாம் இங்கிருந்து நாம் வெற்றியோடு ஜெயத்தோடு கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாம் பொறுப்பெடுப்பார். நம்முடைய உத்தியோகம், தொழில், பிசினஸ், ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பார். தேவைகளை சந்திப்பார். மன விருப்பங்களை நிறைவேற்றுவார். சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் சத்துவத்தையும் பலனையும் கொடுத்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். பலப்படுத்தும்படி ஆட்சேபிக்கிறேன். போக்கிலும் வரத்திலும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஆராதனை முற்றிலும் நீர் பொறுப்படுத்தி நடத்தினதுக்காக உமக்கு சோதரம் எல்லோரையும் ஆசீர்வை. தொடர்ந்து நாமமே மகிமைப்படட்டும். தாழ்த்தி வெறுமையாக்கி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகான அமைக்கும் எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆத்மநேசராம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீர் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உறவுகளே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல வாரங்களை மறவாதே, ஆமேன். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.